ஒன்பதாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம். இப்போ வணக்கம். மோடி கவர்மெண்ட் வரிச்சலுகை கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கிறது, இது உட்பட பல்வேறு காரணங்களால இது கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு உங்க கட்சி சார்பில் தொடர்ச்சியாக விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த முறை பட்ஜெட் எப்படி சார்? கார்ப்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டா சாமானியர்களுக்கான பட்ஜெட்டா இருக்கா? கண்டிப்பா பெரும் முதலாளிகளுக்கான பட்ஜெட். நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்கோங்கிறாங்க. ஆக சில பெரும் முதலாளிகளுக்கு அதை கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம். தொழில் வளர்ச்சிக்காகன்னு சொன்னா கடைசியா நம்ம வரி பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய மூலதனத்துல இருந்து தொழில் ஆரம்பிச்சா யாருக்கும் அட்டி இல்லை, ஆட்சேபனை இல்லை. நம்ம வரி பணத்தை எடுத்து என்ன கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? கொடுக்குறாங்க. அதே போல இப்போ 9வது முறையாக ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு பெருமையா சொல்லப்படுது. ஆனா இந்த 9வது முறையும் கூட தமிழ்நாட்டுக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க? ஏதும் இல்லை. ஏற்கனவே முதலமைச்சர் பட்டியலிட்டு இருந்தார், இதெல்லாம் வருமா திருக்குறளோட சேர்ந்துன்னு. பார்த்தா எதுவுமே வரல. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நிதியமைச்சர் அவங்க 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல்னா என்னடான்னா தமிழ்நாட்டுக்காரங்கிற முறையில ஒரு புது வகை பட்டு சேலை கட்டிக்கிட்டு போயிருந்தாங்க என்பதுதான் இன்னைக்கு செய்தியா வந்துகிட்டே இருக்கு. அது தமிழ்நாடு மிகுந்த ஏமாற்றத்துக்கு ஆளாகி இருக்கிறது இந்த ஆண்டும். நீங்க சரியா குறிப்பிட்டது போல இவங்க பட்ஜெட் போடுறதே எங்க கட்சி தெளிவா சொல்லுது, ஆண்டுதோறும் என்பது பெரும் முதலாளிகளுக்கான பட்ஜெட். அவங்க கோரிக்கைகளை பூரா முதல்ல வாங்கிக்கிறாங்க. அது இந்த ஆண்டு என்ன செய்ய முடியுமோ என்னை பார்த்து செய்யறாங்க. இதை தவிர ஏழை எளிய மக்களுக்கு என்ன சலுகை இதுல தரப்பட்டிருக்கிறது? குறிப்பாக மோடி அரசு தான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் புதிதாக 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன். நாட்டுல கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு, பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்குரிய அந்த படிப்புக்கு உரிய வேலை என்பது இல்லை. அது இந்தியா முழுக்க இல்ல, பாஜக ஆளுகிற மாநிலங்கள் சுத்தமா இல்லை என்பது நல்லா தெரியுது. அங்க இருந்து பிழைப்பு தேடி கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அவங்க வருவது. அது இந்த பட்ஜெட்டிலும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க என்ன வழி எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் குறிப்பாக சொல்ற மாதிரி இல்லை. நீங்க வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும்னா குறு சிறு நடுத்தர தொழில்களை வளர்க்கணும். அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்பை தருவாங்க. ஏன்னா மனித உழைப்பை நம்பி இருப்பவர் இந்த தொழில்கள் தான். இந்த இயந்திரமயமாகி போன பெருமுதலாளித்துவ தொழிற்சாலைகள் அல்ல. அவை பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பை தராது. ஆனா குறு சிறு நடுத்தர தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுடைய அடாவடித்தனமான வரி விதிப்புகளின் மூலம் நம்முடைய திருப்பூர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த அமெரிக்காவோட ஒரு துணிவோட எழுத்து நின்று அவங்க நம்ம மீது வரி போட்டா அவங்களுடைய பொருட்களுக்கு மீது வரி போடுவோம், பதிலடி கொடுப்போம் என்று அப்படி பதிலடி கொடுக்கலாம் அவங்க தயாராக இல்லை. இந்த அரசு சீனா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப கூட கடைசியா ஒரு செய்தியை பாக்குறேன் பாருங்க. ஈரான்ல இருந்து சகாய விலையில நாம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப ஈரானை மிரட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்கான். ட்ரம்ப் நம்முடைய மோடி அரசை மிரட்டி நீங்க இனிமே ஈரான்ல வாங்கக்கூடாது. இப்ப வெனிசுலா பிடிச்சி வச்சிருக்காப்புல, ஜனாதிபதியை கைது பண்ணிட்டாப்புல. வெனிசுலா நாட்டுக்காரங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றேன். ஆனா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் பூரா அமெரிக்க அதிபர் கையில் இருக்கு. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? இப்ப அவரு வெனிசுலா நாட்டிலே இந்தியா எண்ணெய் வாங்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? இப்ப கடைசியா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி. இனி நாங்க ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க போறது இல்ல. இந்த மாதிரி அமெரிக்க அரசின் மூலமாக இந்த அடாவடித்தனத்தின் மூலமாக வெனிசுலா எண்ணெய் வளத்தை கைப்பற்றிருக்காங்களே அந்த வெனிசுலா எண்ணெயை வாங்குவோம். இது அமெரிக்க அரசுக்கு அடிபணிவது மட்டுமல்ல, வெனிசுலாவுடைய சுயாதிபத்தியத்திற்கு செய்யப்படுகிற பச்சை துரோகம். ஒரு நாட்டுக்குள்ள போய் அவங்களுடைய வளத்தை இன்னொரு நாடு கைப்பற்றி நான் விற்கிறேன் வா என்கிட்ட வாங்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அரசியல் கொடூரம். இந்த கொடூரத்துக்கு அடிபணிந்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி என்பது சோகத்திலும் சோகம். நிச்சயமாக மக்களுக்கு கோபத்திலும் கோபம் வரப்போகுது. அந்த கோபத்தை தணிக்கிற எந்த ஒரு ஏற்பாடு கூட இந்த பட்ஜெட்ல இல்ல. ரொம்ப துணிவா இருக்காங்க, நடக்கிறது நடக்கட்டும்னு.
இந்தியாவுடைய ஏழை எளிய மக்களை சிறு குறு நடுத்தர தொழில்களை ஏமாற்றுவது. அவங்களுக்கான பட்ஜெட் இல்லை, ஆனா அவங்ககிட்ட இருந்து வரியை வாங்கி பெருமுதலாளிகளுக்கு தருகிற பட்ஜெட் என்கிற முறையில இந்த ஆண்டும் அவங்க போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மக்களுடைய அதிருப்திக்கு இந்த அரசு ஆளாகும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஒட்டுமொத்தத்துல இது பெருமுதலாளிகளுக்கான பட்ஜெட்டாகத்தான் இருக்கு. சாமானியர்களுக்கோ நடுத்தர மக்களுக்கோ எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நன்றி அருணன், உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.